திமுகவில் இருக்க யாராக இருந்தாலும் உதயநிதியை ஏற்றுக்கணும், அதுக்கப்புறம் வர இன்பநிதியை ஏற்றுக்கணும். நீங்கள் யார் என்னென்ன பண்ண போறீங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? நீ யாராக வேணா எடுத்துகிட்டு போ. நீ நடத்தின விஷயத்தினால தமிழக மக்களுக்கு என்ன பயன்? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, நீங்கள் நிறைவேற்றின வாக்குறுதிகள் என்ன? சரி, நேற்று 1,00,000 பேரை கூப்பிட்டுருக்கீங்க, 1,00,000 பேரை கூப்பிட்டு அந்த இளைஞர்களுக்கு நீ என்ன சொன்ன? நாங்கள் வாரிசாக வந்துக்கிட்டே இருப்போம், எங்களெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும், நீங்கள்லாம் அடிமைகளாக இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? என்ன விஷயத்தை கன்வே பண்ண வரீங்க? காலங்காலமாக கருணாநிதி வந்தார், ஸ்டாலின் வந்தார், இன்னைக்கு உதயநிதி வந்திருக்காரு. திமுகனாலே கருணாநிதி குடும்பம் தான். நேற்று நடந்த விஷயம், உதயநிதியை 4 பேர் புகழ்றான். அது மட்டும்தான் அந்த மாநாட்டோட கண்டென்ட். அங்க இருந்த இளைஞர்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கிற? கனிமொழி யாரோ ஒருத்தர் தவறா பேசிட்டா, மறுநாள் போய் அரெஸ்ட் பண்ண தெரியல. அப்ப கனிமொழிக்கு கொடுக்க மரியாதையை ஏன் காமராஜர் கொடுக்க தெரியல? திமுகவின் கொத்தடிமையான முக்தார் பேசுறாரு, யாரு மேலையும் வழக்கு பதிவு செய்யப்படல, யாரையுமே தமிழக முதலமைச்சர் கண்டிக்கவே இல்லை. உண்மைக்கு புறம்பா பேசுற ஒரு யூடியூபரை கைது செய்ய இந்த அரசாங்கத்துக்கு துப்பு இல்லை, இந்த காவல்துறைக்கு திராணி இல்லை. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணல் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கார்த்திகேயன் நடராஜன் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றுக்கு சண்டே ரொம்ப 2 பக்கம் ரொம்ப பிஸியான டே சொல்லாது. ஒன்று விஜய் அவர்களோட கூட்டம், இன்னொரு பக்கம் பார்த்தா திருவண்ணாமலையில், அதாவது தீப திடலில் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் டாபிக் போட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இளைஞரணி மாநாடு நடந்தது. ஸோ இளைஞரணி மாநாடா இல்லை உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த சிஎம்மா அப்படின்ற மாதிரி தான் சார் ஸ்டேஜில் எல்லாருமே பேசினது. அது எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்? இல்லை, இன்னைக்கு விஜய் அவர்களுடைய வருகைக்கு அப்புறமா திமுகவில் இருக்க உதயநிதி ஸ்டாலின் தன் இருப்பை நிலைநாட்டிக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கார். அதுதான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி விஜய் பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் கூட்டம் எல்லாம் போகிறாங்க. விஜய் போகிற இடத்துலலாம் இளைஞர்கள் கூட்டமாக சேர்றாங்க, இளம்பெண் கூட்டமாக சேர்றாங்க. அப்போ எங்கே நாளைக்கு நம்ம அடுத்த தலைமுறை இன்னைக்கு உதயநிதியை யார் யாரெல்லாம் எப்படிலாம் தூக்கி பிடிச்சி எப்படி பாராட்டி பேசியிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம நேற்று பார்க்குறோம். அப்போ அந்த தூக்கி பிடிக்கிற தலைவர் எங்கே தடுமாறி கீழே விழுந்துருவாரோ, நாளைக்கு அதில் எங்கேயாவது ஒரு டேமேஜ் வந்துருமோ, கொலாட்ரல் டேமேஜ் வந்துருமோ அப்படின்றத ஒரு அச்சத்தின் காரணமாக தான் உதயநிதியை பூஸ்ட் பண்ணி இன்றைக்கி அவங்க ஒரு பெரிய லெவலில் எடுத்துடுவாங்க. இப்போ எங்ககிட்ட எங்கள் இளைஞரணி தலைவர் முன்னாடி இவ்வளோ பெரிய லட்ச இளைஞர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் கூட்டமாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்றத பார்க்க வராங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயங்களை நேற்று நம்ம ஊடகங்கள் எப்படிலாம் செவரேறி குதிச்சாங்க, மிச்சர் கொடுத்து கூட்டு வந்தீங்க, 1000 ரூபா கொடுத்து கூட்டு வந்தாங்க, பல விமர்சனங்கள் நேற்று எடுத்து வைக்கிறாங்க. அவர்களை பொறுத்தளவு அதாவது அடுத்த கட்ட தலைவராக நாங்கள் உதயநிதியை ஏற்றுக்கிட்டோம், கட்சி ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், எங்கள் கட்சியில் தலைவர்கள் இந்த மாதிரி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறது எந்த ஒரு பிளவும் வராது, இன்றைக்கி நம்ம பாமகவில் பார்க்குறோம், அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இல்லாமல் நாங்கள் உதயநிதியை ஏற்றுக்கிட்டோன்ற ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க மக்கள். இதில் அதாவது நம்ம போன்றவர்கள் இதில் நம்ம என்ன பார்க்குறோம், 2026 எலெக்ஷனை ஒட்டி திமுக இது போல் செய்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுக. அங்கே ஆரம்பிக்கும் போது கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் ஒரு குடும்ப அரசியலை முன்னெடுத்து வந்த கட்சி கிடையாது. அந்த கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடெல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வேறு மாதிரி ஆரம்பிக்கப்படும். ஆனால் இன்றைக்கி அந்த நிலைப்பாடு எப்படி போய்கிட்டு இருக்கு பாருங்கள். ஒட்டுமொத்தமாக அந்த திமுகன்ற ஒரு கட்சியை ஒரு குடும்பத்தின் கைப்பிடிக்குள்ளே சிக்கிச்சு. 1000 விஷயங்கள் மற்ற முரண்பாடுகள் ஒரு குடும்பத்தினுடைய கைப்பிடிக்குள்ளே அந்த கட்சி சிக்கிச்சு. அந்த குடும்பத்தை விட்டு திமுக வெளியே, திமுகவில் இருக்க யாராக இருந்தாலும் நீங்கள் உதயநிதியை ஏற்றுக்கணும், அதுக்கப்புறம் வர இன்பநிதியை ஏற்றுக்கணும், அந்த கட்சியிலேருந்து யார் வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் திமுகவில் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்க முடியுன்ற அளவுக்கு வரவர்களையும் அக்செப்டன்ஸ் பண்ணி அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கவங்களையும் ஒத்துக்க வைக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் பேசுகிறதா இருக்கட்டும், தமிழருமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் பேசுகிறாங்க, அந்த அலைன்ஸில் இருக்கவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி அவர்களை போற்றி புகழ வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு திமுக அந்த கட்சி அவங்க கருணாநிதி அவர்களோட குடும்பம் திமுக கபலீகரம் பண்ணிக்கிட்டாங்கன்ற குற்றச்சாட்டை தான் நம்ம வைக்கணும். ஏன்னா 26 தேர்தலை ஒட்டி உதயநிதியை முன்னாடி கொண்டு வர திமுகவுக்கு நிச்சயமாக அது ஒரு பின்னடைவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து வாரிசு அரசியலை முன்னெடுத்துக்கிட்டே வராங்க. அப்போ இது ஒரு மன்னராட்சி போக்கு, பழையபடி ஒரு மன்னராட்சி போக்கை தான் திமுக தமிழகத்தில் கொண்டு வர போதா? அப்போ எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான் அப்படின்ற நிலைமை அப்போ அடிப்படையில் அறிவு சார்ந்தவர்களுக்கோ இல்லை உழைக்கிறவங்களுக்கோ அந்த கட்சியில் இடம் இல்லைன்றது உறுதியாக இதன் மூலமாக தெரிய வருது. அப்போ வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இது போன்ற விஷயங்களை நம்ம செய்யும்போது அந்த கட்சிகள் எவ்வளோ பெரிய பின்னடைவு, அதாவது கட்சி ஒரு பெரிய பின்னடைவு சந்திக்கும், எலெக்ஷனில் நமக்கு ஓட்டு உளுமா உலாதான்னு அந்த கவலைலாம் அவங்களுக்கு இல்லாமல் அவங்க பையனை எவ்வளோ அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வராங்க பாருங்க. நேற்று எவ்வளோ செலவு பண்ணி, இன்றைக்கி அரசாங்கத்தினுடைய பணத்தை எவ்வளோ தூரம் செலவு பண்ணி கொண்டு நேற்று எவ்வளோ காவல்துறையினர் அங்கே பாதுகாப்பு இருந்திருப்பாங்க, எவ்வளோ மக்களுக்கு அங்கே இடையூறு இருந்திருக்கும், செலவு பண்ணி அவர்களுடைய வாரிசை அடுத்த கட்டத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும், பெரிய லெவலில் கொண்டு வரணுன்ற முயற்சியை தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே உதயநிதியை ஒரு பெரிய இடத்துல கொண்டு உட்கார வச்சிடணும். நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே உதயநிதிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துடணும், நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே உதயநிதியை ஒரு பெரிய ஆளாக அடையாளப்படுத்திடணும் அப்படின்ற விஷயத்தை மட்டுமே திமுகவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் முனைப்படுத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கார். அவர்கள் அதற்கு அவங்க கட்சியில் இருக்க
அனைவருமே வந்து அதாவது நாங்கள் அண்ணா வழியில் வந்தவங்க அப்படி அது இதுன்னு சொல்லி இந்த சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய எல்லாருமே வந்து அந்த கட்சியின் கொத்தடிமைகளாகவே மாறிட்டாங்க. நேற்று நம்ம பேசும்போது ஏவா வேலு என்ன சொல்கிறாரு, இளம் பெரியார்ன்றாரு. இளம் பெரியார் வந்து இல்லை உதயநிதி அதாவது பெரியாரை பற்றி பேசினாலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம கழிவு ஊற்றுவோம் தெரியாது. அதாவது பெரியார் வந்து தமிழின தலைவர்கள், தமிழினத்தினுடைய துரோகி தான் பெரியார். அப்போ இளம் பெரியார்னு ஒப்பிடும் போது என்ன சொல்ல வராரு, அப்போ பெரியாரை திட்டுற எல்லாரும் நீங்கள் வாங்க உதயநிதி திட்டுங்க, என்ன மறைமுகமான கான்செப்ட். அதாவது ஏவாவேலு போன்றவர்கள்லாம் வந்து ஸ்டேஜில் ஏற்றி நேற்று பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு ஒரு வெள்ளி சேர் கொடுத்துருக்காரு. கரெக்டாக அவரோட பீரியடில் இப்போ அவர் மினிஸ்டராக இருக்கார்ல, அவர் அந்த மாவட்டத்தில் 20 கோடி ரூபாய்க்கு ஒரு மேம்பாலம் கட்டினார். அந்த மேம்பாலம் சரிஞ்சு விழுந்தது கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அப்போ அங்கேருந்து கொள்ளையடிச்ச பணம்லாம் எங்கே போகுதுன்னு நம்ம பார்த்துக்கணும். அந்த மேம்பாலம் சரிஞ்சு விழுந்து அந்த மேம்பாலத்தில் கொள்ளையடிச்ச பணம்லாம் எங்கே போகுது, வெள்ளிச்சேரா முதலமைச்சருக்கு போகுது. அவர் என்ன சொல்கிறார், ஐயா இது போல் நிறைய மேம்பாலம் கட்ட எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வெள்ளியாக தங்கமாக உங்களுக்கு சேர் எல்லாம் வாங்கி உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்போம். அதாவது ஊழலின் ஊற்றுக்கண்ணாவே இன்னைக்கு திமுக தெளிச்சு நிற்குது. ஊழலின் ஊற்றுக்கண்ணாவே தெளிச்சு நிற்கிறாங்க. துரைமுருகன் பொதுச் செயலாளர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள், பொன்முடி மேலே குற்றச்சாட்டுகள் வந்து சிறை வரையும் போயிட்டு இன்றைக்கி பெயில் கிட்டத்தட்ட வெளியே இருக்காரு. செந்தில் பாலாஜி மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள், இப்போ நேரு மேலே 1000 கோடிக்கு மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள். இந்த ஆட்சி வந்து ஊழலின் ஊற்றுக்கண்ணாவே தமிழகத்தில் இருக்குது. இவ்வளோ ஊழல் செய்து மக்கள் விரோத மக்கள் விரோத அரசாணை செயல்பட்டு இருக்கக்கூடிய திமுக தன்னுடைய அடுத்த கட்ட தலைமுறையும் கொண்டு வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்கன்றாங்க. இவர்களுக்கு மக்கள் மேலோ மக்கள் நலன் சார்ந்த எந்த அக்கறையுமே வந்து திமுக கிடையவே கிடையாது. இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து எலெக்ஷன் வரப்போது நம்ம மக்கள் பணியாற்றணும், மக்களுக்கு என்னென்ன செய்ய தவறி இருக்கோ அந்த வேலையெல்லாம் செய்கிறத விட்டு அடுத்த தலைமுறையை கொண்டு வந்து எப்படி நிலைநிறுத்துறது, அவருக்கான முக்கியத்துவத்தை எப்படி கொடுக்குறது, அப்போ அதற்கு நம்ம செலவு பண்ணணுன்ற விஷயத்தை மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர்த்து நேற்று நடந்த இளைஞரணி மாநாட்டால் தமிழக மக்களுக்கு என்ன பயன்? நேற்று திமுக நடத்தின இளைஞரணி விஷயத்தினால தமிழக மக்களுக்கு என்ன பயன் கிடைச்சிருக்கு? நீ 100 பெரியாராக இருந்துட்டு போ, 1000 பெரியாராக இருந்துட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரியார் வளர்ப்பு மகளை கட்டினார், ஐயப்போ நம்ம காலம் காத்திருக்குது, கனியே இருக்குது, நீங்கள் யார் என்னென்ன பண்ண போறீங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? நீ யாராக வேணா இருந்துட்டு போ. நேற்று நீ நடத்தின விஷயத்தினால தமிழக மக்களுக்கு என்ன பயன்? விலைவாசி உயரப்போதா, வரியை குறைக்க போறியா, இல்லை நீட்டு விலக்கு வாங்கி தரேன்னு சொல்லி செங்கலை காப்பிச்சு போராடினியா, அதை செய்ய போறியா, இல்லை அடுத்த எலெக்ஷனில் ஏதாவது இதே மாதிரி பொய்யான வாக்குறுதியை கொடுத்தலாம் திரும்ப ஜெயிச்சிடலாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ நேற்று நடத்தின மாநாட்டால் தமிழக மக்களுக்கு நீ என்ன பயன், என்ன சொல்ல வர? இல்லை இபி ரீடிங் மாதம் எடுக்கிற நீ அதை செய்ய போறியா, என்ன செய்ய போகிற? அதை பற்றி பேசவே இல்லை. அதாவது மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயத்தையும் பற்றி பேசவே இல்லை. எங்கள் கூட இருக்க இளைஞர்களுக்கு சீட்டு கொடுங்க, அதாவது கட்சிக்குள்ளேயே வந்து பாகம் பிரிக்கிறது. இந்த சொத்து பிரச்சனை வரும் தெரியுமா, அண்ணன் தம்பிகள், அதே மாதிரி அப்பா பிள்ளைக்குள்ள நீ உன் கூட இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே போகாதப்பா, வயசான டிக்கெட்லாம் ஓரம் கட்டுப்பா, என் கூட கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க அவங்களையும் கவனிப்பா, அப்போ தான் நான் அடுத்த தலைமுறை வளர்ந்து வர முடியும். அப்போ சூப்பராக கேட்குறாரு, இளைஞர் அணி கொடுக்காதீங்க, இளைஞர்களுக்கு கொடுங்க. எல்லாம் உங்கள் கட்சியில் தானே இருக்காங்க, அங்கே அதாவது ஸ்டேஜ்லேயே அந்த பிளவை பாருங்கள். என் கூட இருக்கவங்களுக்கு சீட்டு கொடு, உன் கூட இருக்கவங்களுக்கு சீட்டு கொடுன்னு சொல்லி நம்ம இதெல்லாம் வந்து கட்சிக்குள்ளே நடக்கிறது தான் பார்ப்போம். இங்கே அப்பா பிள்ளை ஸ்டேஜ்லேயே பேசிக்கிறாங்க. அதாவது அதான் சொல்கிறேன், முழுக்க இவர்கள் நலன் சார்ந்து இவர்கள் குடும்பம் நலன் சார்ந்து நடந்த மாநாடு இது. இதனால மக்களுக்கு ஒரு துளி பிரயோஜனம் கூட கிடையாது. புரியுது. பட் இருந்தாலுமே அந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி 2 விஷயம் நடந்தது சார். ஒன்று உதயநிதி போற்றி பாடணும், இல்லைன்னா எதிர்கட்சியினரை திட்டி பாடணும், நடந்தது. அது உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லும்போது ஒரு காரில் பேட்டரினா கூட பேட்டரி ரீசார்ஜ் பண்ணி வந்து நம்ம வண்டி ஓட்டிடலாம், ஆனால் அதிமுகன்றது இன்ஜினே எல்லாம் போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு சார். ஐயா, அதிமுகன்ற கட்சி வந்து இன்ஜின் இல்லாமல் போதோ இல்லை நடந்து போகிறாங்களோ அதான் அவங்க பிரச்சனை. இன்னைக்கு உங்கள் கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனையை பாருங்கள், உங்கள் மந்திரிகள் செய்திருக்க ஊழலை பாருங்கள், நீங்கள் மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகள் எந்த நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நாளைக்கு ஓட்டு கேட்க போகும்போது போன எலெக்ஷன்லாம் சில இடத்துல வண்டியே விடலை, புரியுதா உங்களுக்கு? வண்டியெல்லாம் மறிச்சு அமைச்ச கதை இருக்குது. அப்போ இந்த வாட்டி மக்கள் உங்களை, அதாவது நீங்கள் 1000 வெளிவேஷங்கள் போட்டாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகம் மக்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவாக கொண்டு போய் சேர்க்குது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, நீங்கள் நிறைவேற்றின வாக்குறுதிகள் என்ன? சரி, நேற்று 1,00,000 பேரை கூப்பிட்டுருக்கீங்க, 1,00,000 பேரை கூப்பிட்டு அந்த இளைஞர்களுக்கு நீ என்ன சொன்ன? வேலை வாய்ப்பை உறுதி பண்ணியா, உனக்கான படிப்புக்கான விஷயத்தை பற்றி எடுத்து உரைச்சிங்களா? எந்த விஷயத்த அந்த இளைஞர்களுக்கு நீ கொண்டு போய் சேர்க்க போகிற? நீ அடுத்த கட்டமாக முதலமைச்சர் ஆகணும், உன் கூட இருக்கவங்களுக்கு எம்எல்ஏ சீட் வேணும், உன் கட்சி பிரச்சனையும் உங்கள் பங்காளி பிரச்சனையும் தான் பேசிக்கிட்டீங்களே தவிர்த்து அங்கே வந்து 1,00,000 இளைஞர்களுக்கு என்ன சொன்னேன்? அவர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை பற்றி என்ன பேசுனேன்? தமிழக நலன் சார்ந்த பிரச்சனையை பற்றி நீ என்ன பேசுனீங்க அதை சொல்லுங்கள். 1,00,000 பேரை கூப்பிட்டு மீட்டிங் போடுற, மத்திய அரசுக்கு என்ன கோரிக்கை வச்ச? இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துங்கன்னு கேட்குறேன். என்ன மாதிரி விஷயங்கள் நீ என்று எடுத்துரைச்ச? கூட்டம் கூட்டுறது பிரச்சனை இல்லை, கூட்டத்தில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எந்த மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றீங்களா அதை தான் மக்கள் உன்னிச்சு கவனிப்பாங்க. நீங்கள் வந்து நான் வலிமையானவன், அதாவது கட்சிக்குள்ளேயே சொல்லுவாங்க தெரியுமா, இந்த கட்சிக்குள்ளே நான் பெரியாள்னு காட்டுறேன், நீ பெரியாள்னு காட்டுறேன்னா நீ தன்னை பெரியாளாக காட்டிக்கிறதுக்காக ஒரு மீட்டிங் போட்டிருக்க. இதனால் மக்களுக்கு என்ன பயன் தான் நாங்கள் கேட்குறோம். நீ வந்து இளைஞர் நீ முன்னாடி செயலாளராக இருக்க, நீ இப்போ உன் கட்சிக்குள்ளே நீ பெரியாள்னு காட்டுற, அதில் ஊழல் குற்றவாளியானது
பாலம் இடிஞ்சு விழுந்த விஷயத்தில் ஊழல் செஞ்ச ஏவா வேலு உங்கள் அப்பாவுக்கு வந்து வெளியில் சேர் கொடுக்குறாரு, ஓகே. உன்னை போற்றி புகழ்ந்து ஒரு 4 மினிஸ்டர்ஸ் பாடுறாங்க, ஓகே. உன்னை நிலைநிறுத்திக்கிட்டேன், உன்னை புகழ்றதுக்கான நேற்று மீட்டிங் போட்டேன். மக்களுக்கு என்ன பயன்? அங்கே வந்து இளைஞர்களுக்கு என்ன பயன்? இந்த தமிழ்நாட்டுக்கு நீ என்ன செய்தி சொல்ல வர? எங்களை அதாவது நாங்கள் வாரிசாக வந்துக்கிட்டே இருப்போம், எங்களெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும், நீங்கள்லாம் அடிமைகளாக இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? என்ன விஷயத்த கன்வே பண்ண வரீங்கன்றதான் நம்ம கேட்குறோம். காலங்காலமாக கருணாநிதி வந்தார், ஸ்டாலின் வந்தார், இன்றைக்கி உதயநிதி வந்திருக்காரு, அடுத்து என் பையனும் வருவான். காலங்காலமாக எங்கள் குடும்பம் மட்டும்தான் அந்த தமிழகத்தை ஆட்சி பண்ணும், திமுகனாலே கருணாநிதி குடும்பம் தான் அப்படின்றத சொல்ல வரீங்களா? என்ன விஷயத்த மக்களுக்கு கன்வே பண்ண வரீங்கன்றதான் நம்ம கேட்குறோம். திரும்ப திரும்ப ஒரு விஷயம் இருக்குதுல்ல இதில். கருணாநிதி ஓகே, அண்ணாக்கு அப்புறம் கருணாநிதி வந்தார், ஓகே டன். நீங்கள் எடப்பாடியை பற்றி பேசுகிறீங்களே, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க, ஜெயலலிதாக்கு அப்புறம் எடப்பாடி வந்தால், எடப்பாடிக்கு அப்புறம் யாருன்னு தெரியாது. இங்கே தெரியுது இல்லை, உன் குடும்பம் மட்டும்தான் அப்போ திமுகவா? திமுகன்றதா அப்போ கருணாநிதி குடும்பம் தானா? அப்போ கருணாநிதி கழகம் தானே மாற்றணும். கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகம் தானே மாற்றணும். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் வந்து அண்ணா பேரை தான் இன்றைக்கி வரைக்கும் வச்சு ஆட்சி நடத்துகிறாங்க. அங்கே வந்து எம்ஜிஆரோட வாரிசு வரல, ஜெயலலிதாவோட வாரிசு வரல, ஆனால் இங்கே கருணாநிதியோட வாரிசு மட்டும் தானே வந்திருக்கு. இல்லைன்னா கருணாநிதி வாரிசு கழகம் தான் பேரை மாற்றணும், கரெக்டாக இல்லையா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வைக்கக்கூடாதுல்ல. அப்போ நீ இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வரன்றது தான் நம்ம கேட்குறோம். அப்போ நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே நாளைய தலைமுறைக்கு முரண்பாடான விஷயங்களை தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மது புழக்கம் அதிகமாகிடுச்சு, கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு. அப்போ இளைஞர்கள் அதை விட்டு எப்படி வெளியே வரணும், அதை பற்றி ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்களா? அதை பற்றி எதுவுமே இல்லையே. இன்றைக்கி தமிழ்நாடே வந்து போதைப் பொருள் அடிமையாக இருக்குது. அப்போ அதுலேருந்து இளைஞர்கள் வெளியே வரணும், போதை பழக்கத்துக்கு இளைஞர்கள் அடிமையாகக்கூடாது, போதை பழக்கம் வந்து இளைய சமுதாயத்துக்கு எதிரான ஒரு விஷயம், போதை பழக்கத்துலேருந்து நீங்களாம் வெளியே வரணும். அதாவது அரசியல் மாநாடு நடத்துகிறேன்றீங்க. அப்போ அரசியல் சார்ந்து அந்த இளைஞர்களை பண்படுற மாதிரி என்ன மாதிரி விஷயத்தை நீங்கள் பேசுனீங்க? கருத்தியெல்லாம் என்ன மாதிரி கருத்தை கொண்டு போனீங்க? ஒன்றை புகழ்றான் 4 அமைச்சர், அதுதான் அந்த இடத்துல இருந்த கண்டென்ட். நேற்று நடந்த விஷயம், உதயநிதியை 4 பேர் புகழ்றான், அது மட்டும்தான் அந்த மாநாட்டோட கண்டென்ட். அங்கே இருந்த இளைஞர்களுக்கு நீ என்ன கொண்டு போய் சேர்க்குற? தமிழக மக்களுக்கு என்ன செய்தி சொல்கிற? தமிழக மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன மாதிரி தீர்மானம் நிறைவேற்றணும்? அப்படி எதுவுமே நடக்கவே இல்லையே. எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தாங்க, அடுத்த பெரியார் வாழ்க, உதயநிதியை நாங்கள் ஏற்றுக்கிறோம், எல்லாம் கரெக்டாகும், எல்லாமே நீங்கள் புகழ் பாடுறீங்க, எல்லாம் நீங்கள் கூட்டுக்கொள்ள அடிக்கிறதுக்காக ஒருத்தனை தூக்கி பிடிச்சிக்கிற, ஓகே. மக்களுக்கு என்ன பயன்? அப்போ அந்த இடத்துல மக்கள் ஏமாளிகளாக நிற்கப்படுறாங்களா இல்லையா? இப்போ அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்கிறேன், 2026 எலெக்ஷன் நெருங்குற நேரத்திலேயே தன்னை புகழ்ந்து பாடுவதற்காக ஒரு மாநாடு நடத்துகிற அளவுக்கு திமுக இந்த அளவுக்கு தைரியமாக இருக்குன்னா, அப்போ அவங்க மக்கள் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கிறாங்கிறத நம்ம இதெல்லாம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான் ஒரு விஷயம். புரியுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கனிமொழி அவர்கள் பற்றி திருப்பரங்குன்றம் சம்மந்தமான விஷயத்தில் வந்து ஒரு யூடியூபர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. உடனே வந்து தப்பாக பேசிட்டார் அப்படின்னு உடனே கைது பண்ணுறாங்க. ஆனால் காமராஜரை பற்றி தப்பாக பேசின முக்தார் இன்ன வரைக்குமே கைது பண்ணல. அதுதாங்க, அதாவது வந்து இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த ஆள் கனிமொழிக்கு மேலே கொடுத்தது ஒரே ஒரு கேஸ் தான், ஆனால் முக்தார் மேலே கொடுத்தது வந்து 100கணக்கான கேஸ். இல்லை அதுதான் சொல்கிறேன். முக்தார் சொன்ன விஷயங்களை எடுத்துங்களேன். முக்தார் சொன்ன விஷயங்களில் ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் டீகோட் பண்ண விரும்புகிறேன். அதாவது பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய பாலங்களில் ஊழல் இருக்குன்னு பேசுகிறார். இப்போ நான் இந்த பேட்டியிலே சொன்ன மாதிரி ஏவா வேலு கட்டிய பாலங்கள் இடிஞ்சு விழுந்ததை பார்க்குறோம், அதுக்காக வெள்ளி சேரணையத்தை கொடுக்குறாரு. இதை வந்து நம்ம அப்படி தான் எடுத்துக்க முடியும், புரியுதா? இல்லை நீ பரம்பரையாக சம்பாதிச்சு உன்னோட சொந்த காசில் கொடுத்தியா? கிடையாது. அப்போ காமராஜர் கட்டின பாலம் என்றைக்கும் நிற்கிது, காமராஜர் கட்டிய அணைகள் இன்றைக்கும் நிற்கிது. அப்போது இவன் பீரியடில் கட்டின அணை விழுது. அப்போ நீங்கள் தான் மந்திரியாக இருக்கிறீங்க, அப்போ அவர் மேலே இது வரைக்கும் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சா? அப்போ இது மாதிரி உண்மைக்கு புறம்பாக பேசுகிற ஒரு யூடியூபரை கைது செய்ய இந்த அரசாங்கத்துக்கு துப்பு இல்லை, இந்த காவல்துறைக்கு திராணி இல்லை, தைரியம் கிடையாது. காரணம் என்ன? பேச சொன்னதே இவங்க தான். பேச சொன்னதே யார்? இவர்கள் தான் பேச சொல்கிறாங்க. அப்போ முக்தார் மேலே 100கணக்கான இதுவரை 200க்கு மேலே புகார் பதிவாயிருக்கு. 200க்கு மேலே தமிழ்நாடு முழுக்க 200க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 50-60 இடத்துங்களுக்கு மேலே ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. 10 இடங்களுக்கு மேலே உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கோர்ட்டில். ஆனால் அவர் மேலே இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. காவல்துறையை கொடுத்து 2 பேரை வச்சு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. கனிமொழியை யாரோ ஒருத்தர் தவறாக பேசிட்டா, மறுநாள் போய் அரெஸ்ட் பண்ண தெரியுதுல்ல. அப்போ கனிமொழிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை ஏன் வந்து காமராஜருக்கு கொடுக்க தெரில? அப்போது இது நாடார் விரோத அரசுன்னு நாங்கள் அதனால தான் சொல்கிறோம். திமுகவை நாடார் விரோத அரசு, நாடார்களுக்கு எதிரான அரசு, நாடார்களுக்கு திமுக நாடார்களுக்கு எதிரான அரசு, நாடார் விரோத அரசுன்னு எதனால் சொல்கிறோன்னா, நீ கனிமொழிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை காமராஜருக்கு உனக்கு ஏன் கொடுக்க தெரில? நான் டைரெக்டாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். இது நாடார் விரோத அரசு. பாராளுமன்ற தேர்தலில் 21 பேர் திமுக சார்பாக போட்டிட்டாங்க, ஒரு நாடாருக்கு வாய்ப்பு வழங்கலை. இது நாடார் விரோத அரசு. திமுக நாடார் விரோத அரசு. இன்னைக்கு கனிமொழியை ஒருத்தன் தப்பாக பேசிட்டான், நீ போய் கைது பண்ணுற. ஏன் காமராஜரை பற்றி பேசணும்னு பாதுகாப்பு கொடுத்த? நாடார் விரோத அரசு. தொடர்ந்து நாடார்களுக்கு துரோகத்தையும் விரோதத்தையும் மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு எதுனா திமுக அரசு. அப்போ நாடார்களுடைய வாக்கு வங்கியை வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் முற்றிலுமாக இழக்க போகிறாங்க. நீங்கள் 1000 பேர் நீங்கள் நாடாரை கட்சியில் சேர்த்துக்கலாம், ஆனால் நாடார் ஓட்டு போட மாட்டான்.
ஏன்னா நீங்கள் செய்வது அனைத்துமே நாடாருக்கு எதிரான செயலை செஞ்சிட்ருக்கீங்க, நாடார் விரோத செயலை செஞ்சிட்ருக்கீங்க. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போது அவர்களை எப்படி உங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க? இன்றைக்கி தென் தமிழகத்தில் பரவலாக வாழக்கூடிய மக்கள் 234 தொகுதியில் நாடார்கள் இருக்காங்க. ஆனால் நீங்கள் செய்கிறது என்ன? இன்றைக்கி பெருந்தலைவர் காமராஜர் என்பது நாடார்களின் குலதெய்வம். பெருந்தலைவர் காமராஜர் யார்? நாடார்களின் குலதெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை தவறாக பேசிய ஒருத்தனை கைது பண்ண சொல்லி 200 மேற்பட்ட புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 50க்கும் மேற்பட்ட இடங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணப்பட்டிருக்கு. 20க்கும் மேற்பட்டோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. ஆனால் நீ அவன் மேலே கைது பண்ண மாட்டேற. அப்போ நீ அவனா போற்றி பாதுகாக்கிற. காமராஜரை திட்டினவன் என்ன பண்ணுற? போற்றி பாதுகாக்கிற. கனிமொழியை பேசினவன் என்ன பண்ணுற? உடனடியாக கைது பண்ணுற. அப்போ உனக்கு நாடார் மேலே எவ்வளோ பெரிய துவேஷம் இருக்குது, நாடார் மேலே எவ்வளோ பெரிய ஒரு கோபம் இருக்குது திமுகவுக்கு. அப்போ இந்த நாடார்கள் ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடணும்? நாங்கள் மக்கள்கிட்ட இதையே கேள்வியாக வைக்கிறோம். நாடார் சமுதாய மக்கள்கிட்ட கேள்வியாகவே கேட்குறேன். நம்ம ஏன் நாடார் வந்து திமுக ஓட்டு போடணும்? தொடர்ந்து நாடார்களுக்கு எதிரான செயலை திமுக செய்யும் பொழுது ஏன் நாம் திமுகவுக்கு ஓட்டு செலுத்த வேண்டும்? தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரை பற்றி திமுகவை சேர்ந்தவர் இழிவாக பேசிக்கிட்டே இருக்காங்க. நாம் ஏன் அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும்? நாடார்கள் ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடணும்? பெருந்தலைவர் காமராஜரை பற்றி RS பாரதி பேசுகிறார், ராசா பேசுகிறார், திருச்சி சிவா பேசுகிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இன்னைக்கு திமுகவின் கொத்தடிமையான முக்தார் பேசுகிறார். யார் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்படல. யாரையுமே தமிழக முதலமைச்சர் கண்டிக்கவே இல்லை. நாம் ஏன் நாடார்கள் திமுகவுக்கு ஓட்டு செலுத்த வேண்டும்? அப்போ நாடார் ஓட்டு திமுகவுக்கு தேவையில்லை. நாடார் ஓட்டு திமுகவுக்கு தேவையில்லை. இது நாடார் விரோத அரசு. இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திமுக அரசு நாடார் விரோத அரசு. இதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறதில் நமக்கு எந்த ஒரு தயக்கமே கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் வாரிசு எவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வரீங்க? அப்போ நாடார்களின் குலதெய்வமான காமராஜரை நீங்கள் இழிவுபடுத்துகிற நாடார்கள் ஏன் திமுகவுக்கு ஓட்டு செலுத்த வேணும்? சிம்பிள், ஒரே கேள்வி தான். நாடார்களின் தெய்வமான காமராஜர் நீ இழிவுபடுத்துகிற. அப்பழுக்கற்ற ஒரு தலைவர், நேர்மையின் சிகரமான தலைவர். ஊழல்ன்ற ஊற்றுக்கண்ணே அவரோட ஆட்சியில் கிடையவே கிடையாது. ஊழல்ன்ற ஒரு வார்த்தைக்கு அவர் ஆட்சியில் கிடையவே கிடையாது. ஒரு வாரிசு அரசியலை ஊக்கப்படுத்தினார், இல்லை வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. உங்கள் ஆட்சி மாதிரி இன்றைக்கி அப்பா புள்ளன்ற அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. சொத்து சேர்த்து வச்சார். அவருக்கு வந்து அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது. அவர் சாகும்போது 120 ரூபா பணம் மட்டும் தான் இருந்துச்சு. திமுக அன்னைக்கு வச்ச குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு வரைக்கும் அது திமுக நிரூபிக்க முடியல. ஆனால் அந்த கோபம் திமுகவுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த கோபம் இன்னைக்கு வரைக்கும் திமுக இருக்குது. கரெக்டாக இல்லையா? அன்னைக்கு முரசொலியில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறான படங்கள் வரைஞ்சது முழுக்க கருணாநிதி தான். கரவாட்டிக்காரின் மகன் வரைஞ்சார், பனமரத்தூர்னு வரைஞ்சார், ரஷ்யாவுக்கு எருமை தோலை தான் ஏற்றுனாங்க, இப்போ எருமையே போதுனார். இப்படிப்பட்ட விமர்சனங்களை காமராஜரை பற்றி கடந்த காலங்களில் பண்ணதும் இதே திமுக தான். இன்றைக்கும் அதே துவேஷத்துடன் அதே விருப்புத்தன்மையுடன் இன்னைக்கு காமராஜருக்கு எதிரான செயலை திமுக செய்யுது. அப்படி இருக்கும் திமுகவுக்கு நாடார்கள் ஏன் ஓட்டு போட வேண்டும்? சரி, இது முதல்ல கேட்க வேண்டியது காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் சார். இல்லை, காங்கிரஸ் வந்து அதை செய்யவே இல்லைங்க. இன்றைக்கி வருங்காலத்தில் காங்கிரஸ் இருக்கவே இருக்காது. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சின்ற ஒன்று வந்து தமிழகத்தில் வந்து அதான் சொல்கிறல, உங்கள் கட்சிக்கு இன்றைக்கி 9 ஆண்டுகால பொற்காலட்சி வழங்கிய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். அப்படிப்பட்ட தலைவரை பற்றி பேசும்போது காங்கிரஸ் ரோஷம் வந்து இன்றைக்கி கூட்டணியை ஒட்டி வெளியே வந்துடும். இது தான் சொல்கிற திரும்ப முதல் தடவை 2வது தடவை கிடையாது. இதை வந்து பல தடவை திமுக செஞ்சிச்சு. அப்போ பாடம் போக வேண்டிய இடத்துல யார் இருக்கா? திமுக இருக்குது. காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியை நம்ம மதிக்கிறதே கிடையாது. காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா நான் நினைக்கல. நீங்கள் வேணால் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நம்ம பாடம் புகட்ட வேண்டிய இடத்துல யார் இருக்கும்? ஏன்னா அவங்க வந்து காமராஜர் எதிரியாக தான் இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறாங்க. யார்? திமுக என்ன பண்ணுறாங்க? காமராஜரை இன்னைக்கு வரைக்கும் எதிரியாக பார்க்குறாங்க. அதை நம்ம எங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. நான் திரும்பவுமே என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் ஆசா பேசுனதை எடுத்துங்க, இல்லைனா RS பாரதி பேசுனதை எடுத்துங்க, திருச்சி சிவா பேசுனதை எடுத்துங்க. காமராஜர் கல்லறை கட்டினதே நாங்கள் தான் RS பாரதி. காமராஜருக்கு கல்லறை கட்டினதே நாங்கள் தான் சொல்லி பேசினவர் யார்? RS பாரதி. திருச்சி சிவா என்ன மாதிரி பேச்சுக்களை பேசினார்? அதுக்கு பதில் கொடுத்தாப்புல. அதுக்கு திருச்சி வேலுசாமின்ற ஒரு காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்மகன் தெளிவாக பதில் கொடுத்தாப்புல. இன்னைக்கு முக்தார்ன்ற ஒருத்தன் பேசுகிறான். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களை கண்டுக்காத திமுகவிற்கு ஒரே ஒரு பதிலடி தான் நான் சொல்லிவிட்டேன். இது நாடார் விரோத அரசு. திமுக என்பது நாடார் விரோத அரசு. நாடார் வாக்கு திமுகவுக்கு இல்லை என்பது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர்த்து, இதை நாடார் சமுதாய மக்கள் சிந்திச்சு இந்த 2026 தேர்தலில் செயல்படணும். அவங்க 1000 நாடார்களை சேர்த்துக்கிட்டோம். அங்கே இருக்க ஒருத்தனும் குரல் கொடுக்கவே இல்லையா? அப்போ குரல் கொடுக்கலாம் என்ன அர்த்தம்? அவன் அதை ஏற்றுக்கிறானா? அப்போ அதை நம்ம ஆமோதிக்கிறோமா? இது நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட நாடாருமே சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு தனிப்பட்ட நாடார் சமுதாயத்தில் இருக்கணும் என்ன பண்ணணும்? சிந்திச்சு பார்க்கணும். இப்படி காமராஜரை பற்றி பேசுகிறான். பெருந்தலைவர் காமராஜரை இன்றைக்கி தெய்வத்துக்கு இன்றைக்கி நாடார் சமுதாயத்தில் இருக்கவங்க பார்க்கும்போது அந்த தெய்வத்தை இவ்வளோ தூரம் நிந்திக்கும் போது அப்போ அவர்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடணுமா? ஏன் இவங்க வந்து பெருந்தலைவர் காமராஜர் திட்டுறாங்க? ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் வந்து திமுகவுக்கு வந்து எதிராக செயல்பட்டார். அது அரசியல் ரீதியாக அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த விரோதத்தை இன்றைக்கி வந்திருக்க உதயநிதி முதற்கொண்டு அதே வேலையை தான் செய்கிறார். அப்போ அந்த சமுதாய மக்கள் சிந்தித்து பார்க்கணும். அப்போ இது வந்து திமுக வந்து நாடார் விரோத அரசுன்றதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஓட்டு ஓடணுமா வேணாமான்றதை அந்த மக்கள் புரிந்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த நாடார்களும் திமுகவை புறக்கணிப்பார்கள்.
இதுதான் இன்றைக்கி நாங்கள் இப்போ எங்களுக்கு அறிஞ்சு எல்லாரும் சொல்கிற விஷயம் இதுதான். திமுக வந்து நாடாளுமன்ற நிச்சயமாக புறக்கணிப்பாங்க, நிச்சயமாக தக்க பாடங்கள் தென் மாவட்டங்களை புகட்டுவாங்கன்றதான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய நியூஸ். ஓகே சார். சார் அடுத்த பார்த்தா போனால் சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணாமல் திடீர்னு சவுக்கு சங்கர் வீட்லேயும் போய் கதவையெல்லாம் உடைச்சி அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டே போகணுன்ற கண்டிஷனுக்கு ஏன் சார் ஆள வராங்க அவங்க? நாளைக்கு உங்களே என்னையும் கூட அரெஸ்ட் பண்ணலாம், நம்ம கூட தான் திமுக எதிராக பேசிக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, யார் தங்களை வலுவாக எதிர்க்கிறார்களோ, இப்போ நம்மளாம் என்ன அந்தளவு வலுவாக எதிர்க்கலன்னு அர்த்தம். நம்மளாம் அந்தளவு வலுவாக என்ன எதிர்க்கலன்னு அர்த்தம். யார் தன்னை வலுவாக எதிர்க்கிறார்களோ, இங்கே நம்ம சேனலில் ஒருத்தர் பேசியிருப்பார், அவரை கூட அரெஸ்ட் பண்ணாங்களே, ஏதோ ஒரு போட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வாராகி அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போது இவர் நம்ம சவுக்கு சங்கர் அதாவது திமுகவுக்கு எதிரான வலுவான கருத்துக்களை ஆதாரப்பூர்வமாக யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு பொய் வழக்கு போட்டு முடக்கப்பட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு தேர்தல் நேரத்தில் இவர்களை நம்மால் சமாளிக்க முடியாதுன்றதை அவங்க உணர்றாங்க. உணர்ந்து அப்போ ஊடகம் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது. இன்றைக்கி ஃபோன் எடுத்தாலே இன்றைக்கி என்ன விஷயன்றது எல்லாம் தெரிய வருது. அப்போ இவங்களை வந்து இந்த மாதிரி கேஸ் போட்டு முடக்கினா மட்டும் தான் முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு குண்டாஸ் போட்டிங்கன்னா அதை நீங்கள் செய்யலைன்னு நிரூபித்து வெளியே வரதுக்கு ஒரு 6 மாதம் ஆயிடும். இன்றைக்கி எலெக்ஷனே 3 மாதத்தில் வர நிலைமை இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் வெளியே வரதுக்கான கால நேரம் அவ்வளோதான் ஒத்தி போகுது. இதை நீதிமன்றங்கள் புரிந்து கொண்டு உண்மைத்தன்மையை அறிஞ்சு அவர்களுக்கான நியாயத்தை வழங்க வேண்டும் தான் நம்ம நீதித்துறையிட்ட தான் கேட்க முடியுமே தவிர திமுக கிட்ட கேட்க முடியும். ஏன்னா திமுகவுக்கும் நீதிக்கும் சம்மந்தமே இல்லை. நீதியை போய் திமுக கிட்ட கேட்குறதும் குருடங்கிட்ட போய் வழி கேட்குறதும் ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்ம நீதித்துறையிட்ட தான் கேட்கணுமே தவிர்த்து எல்லாருக்கும் உண்மைத்தன்மையை புரிஞ்சு கொண்டு நீதித்துறை விரைவாக அவங்களுக்கு வெளியே வரதுக்கான சட்டப்பூர்வமாக என்ன உதவி செய்ய முடியுமோ வழக்கறிஞர்கள் மூலமாக நம்ம அதை தான் செய்ய முடியுமே தவிர்த்து வேறு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா திமுகவை பொறுத்தவரை இவங்களெல்லாம் சமாளிக்க முடியல. ஏன்னா ஊடகம் அவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இன்னொன்று பெரிய ஊடகத்தில் அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. இன்றைக்கி முழுக்க எதை பற்றி பேசுகிறாங்க நல்லா பாருங்க. யாராவது திமுக செய்த தவறுகளை பற்றி இன்றைக்கி எந்த ஊடகமாவது பேசுதா? இன்றைக்கி எலெக்ஷன் நெருங்க போகிறது நேரத்தில் என்ன பேசணும்? 4.5 வருடங்களில் திமுக தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை என்னன்னு யாராவது ஒருத்தன் டைட்டில் வச்சு பேசுகிறாங்களா பாருங்க. இன்றைக்கி ராத்திரி 8 மணிக்கு மேலே நம்ம சேனல் வச்சு பார்த்தா யாராவது என்னைக்காவது பேசுகிறாங்களா? இந்த 5 வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு திமுக செய்த நன்மை என்னன்னு பேசுனா டப்பா டான்ஸ் ஆடிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதை பற்றி யாருமே பேச தயாராக இருக்கல. எல்லாம் என்ன பேசுகிறாங்க? அதிமுக இருக்கா இல்லையா, பாமக என்னாச்சு, இதை மட்டும்தான் பேசுகிறாங்க. அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனையுமே ஊதி பெருசாக்கி அதை மக்கள் மத்தியில் அவர்களை ஒரு பலவீனமாக காட்டக்கூடிய வேலைகளை மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகம் செய்தே தவிர்த்து ஆளும் கட்சி செய்யக்கூடிய எந்த ஒரு தவறையுமே சுட்டி காட்டுறதுக்கு இவங்க தயாராகவே இல்லை. எதிர் வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன சண்டையை பெருசாக ஊதி அது ஒரு பெரிய சண்டை மாதிரி காட்டுறான். சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கும், சொந்த வீடு அங்கே ஒரு 100 அடி பள்ளத்துக்குள்ளே போயிருக்கும். அதை பற்றி பேச தயாராகவே இல்லை. இதை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்து. ஊடகங்கள் தனது பார்வையை மாற்ற வேண்டும். மக்களின் பிரச்சனையை எடுத்து பேச வேண்டும். மக்களின் குரலாக ஊடகம் ஒழிக்கணும். மக்களின் குரலாக ஊடகங்கள் ஒழிக்கணும். அந்த நெறியாளர்கள் வந்து மக்களின் குரலாக இருக்கணும். சாமானிய ஒரு நெறியாளர் யாருன்னா சாமானிய மக்களோட குரலாக அந்த நெறியாளர்களோட குரல் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா முக்கால்வாசி நெறியாளர்களுடைய குரல் வந்து திமுகவின் குரலாக இருக்குது, உதயநிதி குரலாக இருக்குது, ஸ்டாலினுடைய குரலாக இருக்கே தவிர்த்து சாமானிய மக்களின் குரலாக நெறியாளர்களுடைய குரல் ஒழிக்கிறதே இல்லை. சாமானிய மக்கள் பிரச்சனையை பேசினா தானே அந்த மக்கள் பார்ப்பான். அவன் எடுத்தவொடனே 2 நிமிஷம் பார்க்குறான். திமுகவை திட்டினவொடனே இல்லை நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது இந்த இடத்துல அப்படின்றாங்க உடனே மொதல் வார்த்தை. ஆனால் இவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் நடுநிலையாக இல்லைன்றது தான் பிரச்சனை. ஊடகங்கள் நடுநிலையாக நியாயம், அதாவது தப்பு செஞ்சால் எல்லார் தப்பையும் பேசலாங்க, தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் பேசுகிறது என்ன பேசுன்னா எதிர்கட்சி இன்றைக்கி அதிமுக விட்டு யார் வெளியே போவா, இன்னும் செங்கோட்டையன் என்ன சொன்னார், இப்படி ஒரு நியூஸ் மட்டும் தான் பண்ணுறாங்களே தவிர்த்து ஊடகம் வந்து ஒரு செய்தியை கொண்டு போவதை தவிர்த்து திமுகவில் நடக்கக்கூடிய குற்றங்களை பற்றி அவங்க பேசுகிறதுக்கு தயாராகவே கிடையாது. ஒன்றும் இல்லை, திமுகவில் ஒரு கட்சி ஆஃபீஸில் ஒருத்தர் ஐடி கார்டை தூக்கி போட்டு போகிறாரு. அப்போ அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? கிடையாது. அது வந்து ஒரு லைன் நியூஸாக போயிடுது. ஆனால் இதே விஷயத்தை ஏடிஎம்கே ஆஃபீஸில் ஒரு நாள் செஞ்சிருந்தால் மீண்டும் பிளவு அதிமுகவில் இன்னைக்கு பெரிய டைட்டில் நியூஸ் போட்டுருவாங்க. அப்போ ஊடகம் எதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது, எதை காட்டுறாங்க, எப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்கன்றதான் நம்ம பார்க்கலாம். ஊடகம் தன் பார்வையை மாற்றும். சாமானிய மக்களின் பார்வையாக ஊடகம் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் ஊடகத்து மேலே மக்களுக்கு மதிப்பு இருக்கும். சார் அற்புதமாக விளக்கி கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை லேபான் மிக நன்றி சார். நன்றி.